ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. உங்களுக்காக அதிசயமான அற்புதமான காரியங்களை அவர் தினமும் செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதை நம்ம பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். பார்க்காமல் இருக்கக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்கிறக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மார்க் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் எப்படி இருக்கு? அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். 7 baskets full. 7 கூடை நிறைய மீதம் இருந்ததை எடுத்துட்டு போனார்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய அற்புதத்தினுடைய அளவை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Today I want to tell you about the magnitude of God's miracle. தேவனுடைய அற்புதத்தின் அளவு. இந்த வசனத்தில் இருக்கிற இந்த சம்பவம் அற்புதத்தை நம்ம படிச்சிருக்கோம். ஆண்டவர் 7 அப்பங்களை கொண்டு 4000 பேர் ஆண்கள் இருந்த அந்த பெரிய கூட்டத்தை அவர் போஷித்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் ஆண்கள் 4000, அவர்களோடு இருந்த மனைவி பிள்ளைகள் இவங்கெல்லாம் சேர்க்கும் பொழுது பெரிய கூட்டமாக இருந்துச்சு. 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும்பொழுது 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு ஆண்டவர் 5000 பேர்த்துக்கு மேலே இருந்த க்ரௌடை போஷித்தார், அந்த கூட்டத்தை அவர் சந்தித்தார் அப்படின்னு படிக்கிறோம். 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது 12 கூடை மீதம் இருந்த எல்லா அப்பங்களையும் அவர்கள் எடுத்து சென்றார்கள் படிக்கிறோம். இந்த இடத்துல 7 கூடை நிறைய அப்பங்களை அவர்கள் எடுத்தார்கள். ஸோ இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக அவர்கள் மீதம் எடுத்த அந்த கூடையினுடைய சைஸ் அளவை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஆண்டவர் செய்த அற்புதத்தில் அந்த கூடை பற்றிய அளவு எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் சைஸ் பாஸ்கெட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த காலத்தில் இருக்கிற லஞ்ச் பாக்ஸ் சைஸ் கிடையாது, அந்த காலத்தில் கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்திருக்கும். நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து கீரையெல்லாம் விற்றுட்டு வருவாங்க, அவங்க ஒரு பெரிய கூடையில் கீரையை சுமந்துட்டு வருவாங்கல்ல, அந்த சைஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த கிரீக் லாங்குவேஜில் கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா அந்த சைஸில் இருந்த கூடைக்கு என்ன வார்த்தையோ அதை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் 8ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது 7 கூடை நிறைய மீதம் எடுத்தார்கள் அப்படின்னு படிக்கும்பொழுது இந்த கூடைக்கு வேற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கூடையுடைய சைஸ் அளவு எவ்வளவு பெருசு அப்படின்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் பவுலை காப்பாத்துறதுக்கு அவரை வந்து ஒரு கூடையில் வச்சு மேலேருந்து கீழே இறக்குறாங்க, அதுலேருந்து அவர் தப்பிச்சு போகிறார். ஸோ ஒரு மனிதன் உட்காரக்கூடிய அளவுக்கு பெரிய கூடை தான் இந்த கூடை. இந்த வார்த்தை தான் இந்த 8ஆம் அதிகாரத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சம்டைம்ஸ் சம்திங்ஸ் கெட் லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் பட் நாட் when God does for you. சில நேரத்தில் மொழிபெயர்க்கும் பொழுது சில காரியங்கள்லாம் விட்டுருப்பாங்க, மிஸ் பண்ணியிருப்பாங்க, சரியான மொழிபெயர்ப்பாங்க கொடுக்கப்பட்டிருக்காது. ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக அது வித்தியாசமாக இருக்கும், புதிதாக இருக்கும். இதற்கு முன்னாடி செய்த அற்புதத்தை போல் அது இருக்காது. ஒவ்வொரு அற்புதத்திற்கும் ஒவ்வொரு அதிசயத்திற்கும் அங்கே ஒரு தனி டிஸ்டிங்ஷன், அங்கே ஒரு தனித்துவத்தை பார்க்க முடியும். That kind of magnitude of God's miracle is waiting for you. அந்த அளவுக்கு தேவனுடைய அற்புதங்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் இதுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் செஞ்சு உங்களை வழிநடத்தியிருப்பார், அடுத்தது இன்னொரு அற்புதம் செஞ்சிருப்பார். இப்போ இன்னொரு அற்புதத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம், அதிசயத்திற்காக நீங்கள் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கலாம். எப்போவுமே ஆண்டவர் செய்யும் பொழுது எல்லாவற்றையும் புதிதாக செய்வார், அளவு பெரிதாக செய்வார், இதுவரையும் பார்த்திடாத காரியங்களை செய்வார், இதுவரையும் நீங்கள் யோசித்ததை விட அதிகமான காரியங்களை செய்வார். ஸோ அதனால தான் வந்து 2 அதிகாரத்தில் அப்பத்தினால செய்த அற்புதத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏனென்றால் 5 அப்பத்தை கொண்டு 2 மீனை கொண்டு செய்த அற்புதமும் 7 அப்பங்களை கொண்டு சில சிறிய மீன்களை கொண்டு ஜனங்களை போஷித்த அற்புதமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் அவைகளுடைய அளவு வித்தியாசமாக இருந்தது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது, நம்மளுக்கு அது நடந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஆண்டவருடைய அளவு வித்தியாசமாக இருக்கிறது. அவர் உங்களுக்கு செய்யும் பொழுது புதிதாக செய்வார், பெரிதாக செய்வார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். இந்த நாளும் தேவன் உங்களுக்காய் அற்புதமாக, அதிசயமாக, அதிகமான அளவில் அற்புதம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருங்கள். தேவன் உங்களுக்காய் செய்கிற அற்புதத்தை வேறு ஒருவரும் காணப்போகிறதில்லை. நீங்கள் அதை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க. இன்றைக்கும் அப்படிப்பட்ட நாளாக இருக்கிறக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.